எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை வாழ்த்துக்கள். ஒரு தேவ ஊழியர் 30 ஆண்டுகள் ஆப்பிரிக்கா தேசத்திலே கடந்து சென்று கர்த்தருக்காக மிஷனரி ஊழியத்தை முடித்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி விட்டு தன் சொந்த தேசமாகிய அமெரிக்காவுக்கு திரும்பினாரா. அவர் அமெரிக்காவிலே வந்து இறங்கும் நேரத்திலே கரையிலே ஏராளமானவர்கள் அநேக பூங்கத்துகளோடும் பரிசு பொருட்களோடும் நிற்பதை பார்த்து அவருடைய இருதயம் மிகவும் மகிழ்ந்தது. நான் இத்தனை ஆண்டுகள் ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்ததனுடைய பிரதிபலனாக என்னை எதிரேற்க வந்திருக்கிறார்களே என்று அவர் மிகவும் மகிழ்ந்தாரா. ஆனால் அவர் கரை இறங்கும் போது அவர் மிகவும் துக்கப்பட்டார். என்னவென்றால், அங்கே நின்ற ஜனங்கள் யாருமே அவரை எதிரேற்க வரவில்லை. அவர்கள் எல்லாரும் அமெரிக்கா தேசத்தின் அதிபதியாகிய நபர் ஆப்பிரிக்கா தேசத்திலே உல்லாச பயணம் முடித்துவிட்டு அவர் குடும்பத்தோடு திரும்பும் போது அவரை எதிரேற்கத்தான் அவர்கள் வந்தார்கள் என்பதை அறிந்தார். அவர் இந்த ஊழியக்காரரை எதிரேற்க ஒருவர் கூட தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட வரவில்லை. இவர் தன் வீட்டிலே போய் மிகவும் கதறி அழுது கொண்டே இருந்தாரா. தன் மனைவி கேட்டார்களா, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் 30 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை முடித்து என்னை எதிரேற்கவோ எனக்கு கனப்படுத்தவோ யாருமே இல்லையே என்று சொன்னாரா. ஆமேன். அன்று அந்த மனைவி சொன்னதா, நீங்கள் போய் ஜெபியுங்கள் என்று சொன்னார்களா. இந்த நபர் தன்னுடைய அறையிலே போய் ஜெபித்து விட்டு அடுத்த தினம் காலையிலே வந்து தன் மனைவியோடு சந்தோஷமாய் சொன்னாங்களா, என் ஆண்டவர் என்னிடத்திலே பேசிவிட்டார். என்னவென்றால், அமெரிக்கா தேசத்தின் அதிபதி தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்தபோது அவரை எதிரேற்பதற்கு அநேகர்கள் வந்தார்கள். மகனே, நீ இன்னும் உன் சொந்த தேசத்திற்கு திரும்பி வரவில்லை. நீ உன் சொந்த தேசத்திற்கு திரும்பும் போது உன்னை எதிரேற்க கொடாகோடி தூதர்கள் இருப்பார்கள் என்று சொன்னதா. என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நாம் செய்வதனுடைய பிரதிபலன் இந்த உலகத்திலே நம்மால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நாள் உண்டு உங்களுடைய பிரதிபலனை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாள் உண்டு. அபக்கூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தரிசனம் நிறைவேறும். காத்திருங்கள். ஆமென்.